பிரித்தானியாவில் அனைத்து வீடுகளுக்குமான புதிய குப்பை மறுசுழற்சி விதிமுறைகளை கட்டாயமாக்கியுள்ளது. இதன்படி ஒவ்வொரு வீடுகளுக்கும் புதிய உணவு கழிவு தொட்டிகள் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய புதிய விதிகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதற்கமைய பிரித்தானியாவில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களும் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று வாராந்தம் உணவு கழிவுகளை சேகரிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குப்பைகளை குறைத்து அவற்றை மறுசுழற்சி செய்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியாகவும் பசலையாகவும் மாற்றுவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இருப்பினும் தற்போதைய ஒப்பந்த சிக்கல்கள் காரணமாக சுமார் 1/3 கவுன்சில்களில் இந்த திட்டம் சற்று தாமதமாகவே அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனால் சில பகுதிகளுக்கு ஏற்கனவே புதிய தொட்டிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய பகுதிகளுக்கு இந்த ஆண்டின் இறுதியிலோ அல்லது அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில்தான் இந்த தொட்டிகள் கிடைக்கப்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வீடுகளுக்கு 3 புதிய பொருட்கள் கவுன்சில்களால் வழங்கப்படும். அதற்கமைய சமையலறையில் அன்றாட உணவு கழிவுகளை சேகரிக்க பயன்படும் 5 முதல் 7 லிட்டர் கொள்வனவு கொண்ட சிறிய தொட்டி நிறைந்ததும் குப்பைகளை கொட்டி பூட்டி வைப்பதற்கான பெரிய வெளிப்புற தொட்டிகளை சுத்தமாக வைத்திருக்க பயன்படும் பைகள் அல்லது பழைய பத்திரிகைகள் என்பன அவையாகும். பொதுமக்கள் இந்த புதிய தொட்டிகளை பயன்படுத்தும் போது கடுமையான சில கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொட்டியினுள் போட அனுமதிக்கப்படுபவை விவரங்கள் வருமாறு: சமைத்த மற்றும் சமைக்காத இறைச்சி, மீன் மற்றும் எலும்புகள், பால் பொருட்கள் மற்றும் முட்டையோடுகள், பழங்கள், மரக்கறி தோல்கள் மற்றும் மீதமான உணவுகள், பான், பாஸ்தா, சீரியல் மற்றும் சோறு, தேயிலை பைகள் மற்றும் கோபி தூள் கழிவுகள் என்பன தொட்டியினுள் போட முடியும். உள்ளே போடக்கூடாதவை எண்ணெய், கொழுப்பு, சூப் மற்றும் பானங்கள் போன்ற திரவ பொருட்கள், பிளாஸ்டிக் பொதிகள் மற்றும் உட்காத உணவு பெட்டிகள், தோட்ட கழிவுகள் மற்றும் பூக்கள் இவை தனியாக சேகரிக்கப்படும். கண்ணாடி, உலோகம் மற்றும் குழந்தைகளுக்கான நாப்பீஸ் போன்ற பொருட்கள் போட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொருளாதார அமைச்சர் மேரி கிரே கருத்து தெரிவிக்கையில், குப்பை சேகரிப்பில் நிலவும் குழப்பங்களை முடிவுக்கு கொண்டு வந்து மறுசுழற்சி முறையை எளிமையாக்குவதன் மூலம் கார்பன் உமிழ்வை குறைத்து தெருக்களை சுத்தமாக வைத்திருக்க இந்த நடவடிக்கை உதவும் என குறிப்பிட்டுள்ளார்.